بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. ஏனென்றால் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நபிகள் பெருமானாருடைய மகத்துவம், அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய புகழ் எப்பேற்பட்டது என்பது பற்றி தெரியவில்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் தெரிவதெல்லாம் இந்த மௌலிதை ஓதுவது, ஃபாத்திஹாக்களை ஓதுவது, ஹத்தம்களை ஓதுவது, இப்படியெல்லாம் செய்துவிட்டால் நபிகள் பெருமானாரை புகழ்வதாக அவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். மௌலிது ஓதுவதன் மூலமாக நபியின் மீதுதானே நாம் புகழ்கிறோம். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாண்புமிக்கவர்கள் தான் என்றுதானே நாங்கள் நினைக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு இது போன்ற பல வகையான செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியில் இஸ்லாத்தை போதிக்கும் பொழுது தன்னுடைய 23 ஆண்டு காலங்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு இடத்தில் கூட என்னை நீங்கள் இது போன்று பாடலை எடுத்துக்கொண்டு பாடுங்கள் என்றோ, இதுபோன்று இந்த பாத்தியாக்கள் மௌலிதுகள் நடைமுறையில் இருக்கின்றனவே, இந்த செயல்பாடுகளை செய்யுங்கள் என்று நபிகள் பெருமானார் சொன்னதும் இல்லை, சஹாபாக்கள் செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதும் இல்லை. ஆனால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த இறை தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வே இவரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்ன பிறகு அதற்கு மேல் ஒருவர் அவர் உயர்ந்தவர் என்பதற்கு சான்று கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உலகமே, ஒட்டுமொத்த உலகமே அவரைத்தான் பின்பற்ற வேண்டும், அவரைத்தான் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், இவரிடத்தில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறியிருக்கிறார். ஆனால் முஸ்லிம் சமுதாயமே அதை செயல்படுகிறதா? இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மரியாதை, மகத்துவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான்? அதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நாம். அவள் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. மொத்த மனிதருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் இவரிடத்தில் தான் முன்மாதிரியை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் இடத்தில் முன்மாதிரி இருக்கிறதாம். இன்னொரு இடத்தில் இதைவிட உச்சமாக ஒரு வசனம், மனிதர்களை நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களை வந்து சேர வேண்டுமா? அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல. உங்களுக்கு இறைவனின் மீது நேசம் இருக்கிறதா? ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுகிறீர்களா? ஆம், அல்லாஹ்வை பிரியப்படுகிறோம். அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டுமா? எல்லோரும் ஆமாமோ, நாம் அல்லாஹ் எங்களை பிரியப்பட வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தாலும் சரி, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானாலும் சரி, இந்த இரண்டிற்கும் ஒரே வழி என்னை பின்பற்றுவதான் என்று நபியரீர் சொல்லிவிடுகிறார்கள். குல் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்க கேள்விப்பட்ட வசனம் தான். இதை சாதாரணமா நீங்க நினைக்க கூடாது. என்னுடைய நேசம் அல்லாஹ்வை போய் சேர வேண்டும்.
அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு வந்து அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களை வந்து சேர வேண்டும். இந்த இரண்டிற்கும் ஒரே வழி அல்லாஹ்வுடைய தூதராக என் சொல்லை கேட்பது. அப்படி என் சொல்லை கேட்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களை வந்து அடையும், உங்கள் நேசம் அல்லாஹ் போய் சேரும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம என்ன நினைக்கிறோம், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவது என்று சொன்னா ஏதோ தக்பீர் கட்டுறது, நோன்பு வைக்கிறது, திக்ர் செய்யறது, ஹஜ் செய்யறது, ஜகாத் கொடுக்கிறது, இது போன்ற சில செயல்பாடுகளில் தான் நபிகளை பின்பற்ற வேண்டும். இதுக்கு தான் ரசூலுல்லாஹ்ட்ட முன்மாதிரி இருக்குன்னு நாம நினைக்கிறோம். அதனாலதான் குறிப்பிட்ட விஷயத்தில் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நம்ம செஞ்சிடறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய நடைமுறையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனிடத்தில் மனிதனுக்கு மனிதன் சந்திக்கும் பொழுது எப்படி இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மனைவியிடத்திலே எப்படி இருந்திருக்கிறார், சகாக்களிடத்திலே எப்படி இருந்திருக்கிறார், மாற்று மத நண்பர்களோடு எப்படி பழகியிருக்கிறார், அவருடைய அன்றாட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்குமானால் அதை முஸ்லிம் சமுதாயம் ரசூலுல்லாஹ்வை மாமனிதர் என்று ஏற்றுக்கொண்டது என்று பொருள். இதை பார்த்து மாற்று மத நண்பர்கள் மெய்சில் இருக்க வேண்டும். என்ன இப்படி ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தந்தது யார்? எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் வாழ முடிகிறது? அதை சொல்லித் தந்தது யார் என்று உங்களை பார்த்து நபி வழியே அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும், தெரிய வேண்டும். அதற்கு பிறகு அவர் நபியுடைய வரலாற்றை அவர் படிக்க வேண்டும். நம்மிடத்திலே கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் பெரும்பாலும் இல்லை. ஏதோ ஒரு சில தொழுகை போன்ற ஒரு சில விஷயத்தில் இருக்கிறதே ஒழிய மக்களோடு மக்களாக நபிகள் பெருமானார் எப்படி வாழ்ந்திருக்கிறார் அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். உதாரணத்திற்கு சொல்வதென்றால் இதை மிகப்பெரிய ஆராய்ச்சியின் மூலமாக நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. தெருவிலே நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே நடக்கும் பொழுது விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வார்களாம். இது போன்ற ஒரு நடைமுறைகளை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், பெரும் மாற்றத்தை, ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்த முடியும் இந்த செயலால். சின்ன பையன்களை பார்த்து யாராவது சலாம் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் அப்படி சலாம் சொன்னா சின்ன பையனை சிரிப்பான். ஒரு 7 வயசு பையன் தெருவில் போறான், அவனை பார்த்து நீங்க சலாம் சொல்லுங்க பாப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னன்னா திடீர்னு நம்மளை பார்த்து சலாம்லாம் சொல்றீங்க அப்படின்னு அவனே சொல்லுவான். ஏன் நம்மிடத்தில் நடைமுறையில இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வதாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்ற ஒரு நடைமுறை நம்மிடத்தில் வருவதில்லை. சின்ன பையன்களை பார்த்து அன்பா நடக்கணும், சின்ன குழந்தைகளை பார்த்து சலாம் சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செய்வதை பார்த்துதான் இன்றைக்கு ஆலா குல்கின் அலீம் பல விஷயங்கள் இருக்கின்றன. நபியே உன்னதமான குணத்தை உடையவர் நீர் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மா மனிதர் தான் நீர், மேன்மை மிக்கவர் நீர், உயர்ந்த எண்ணம் படைத்தவர் நீர் என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுவது என்ன? எந்த விதத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பெருமையில், நீங்கெல்லாம் சாதாரண மனுஷன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக்கு தெரியுமா என்று ஒரு பெருமையான வார்த்தையை சிறிதும் நினைத்ததில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாட்டிற்கு ஜனாதிபதியாக இருந்தார்கள் நபிகள் பெருமானார், அந்நாட்டின் அரசர் பெருமானார். என்றைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது வார்த்தையில நான் யார் தெரியுமா, எவ்வளவு பெரிய அரசன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய மினிஸ்டர் தெரியுமா என்றெல்லாம் ஒத்த வார்த்தை முகத்திலாவது காட்டியிருப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இல்லை. இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேன்மைமிக்க பதவியில் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் இருந்த அந்த நிலையை பாருங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு பதவி கிடைக்குமானால், நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குமானால், நமக்கு ஒரு மரியாதை கிடைக்குமானால் நாம் எப்படி மாறிவிடுகிறோம்? இதை பார்த்தா எப்படி இஸ்லாத்தை சிந்திப்பாங்க? இதை பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை நாம ஃபாலோ பண்றதை பார்த்து மாற்று மத நண்பர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எப்படியெல்லாம் நடந்திருக்காங்கன்னு ஒரு 4 செய்தி உங்களுக்கு சொல்றேன். இதையெல்லாம் மக்கள் மத்தியிலே மாற்று மத நண்பர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படி வர வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தந்தது யார் என்று கேட்க வேண்டும். அப்படி எல்லாம் நம்மிடத்தில் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்னு சொன்னா ஒரு 2 மூலத படிச்சா முடிஞ்சு வச்சு, மூலாய சல்லி வஸல் இந்தாய் பண்ணவதானே சத்தம் போட்டா முடிஞ்சு வச்சு,
அல்லது யாக்குத்துபா படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, அல்லாஹ் ஹாலிக்னா படிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். மூணு பாடுறது இருக்க உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் புகழ்றதா? அது ரசூலுல்லாஹ் புகழ்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. என்னை புகழ்வதற்கு இப்படி செய்யுங்க. அல்லது திருமலை குர்ஆன்ல எங்கனையாச்சும் இந்த நபியை புகழ வேண்டும் என்றால் ஒரு 2 பாட்டை தூக்கிடுங்க, இதை படிச்சுட்டு தெரு தெருவா போங்க, அல்லது வீடு வீடா ஓடுங்க, பத்தி சாம்பிராணி கொளுத்தி வச்சுக்கிடுங்க. எங்கேயாவது ஒத்த வசனத்தை காட்ட முடியுமா? எந்த அஜத்தா காட்டுறாங்களா? சும்மா புகழ்கிறோம் ரசூலுல்லாஹ்வை, மரியாதை செய்கிறோம், இவர்களெல்லாம் புகழக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று நம்மை விமர்சிக்கிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி மௌலிதை ஆதரித்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்படி மௌலிது புகழ்பார சிறப்பு சொன்னா 4 பாடம் படிச்சுட்டு போங்க. இவர்களுக்கே தெரியும் இப்படி சொல்வதால் ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் கிடைக்காது, இப்படி செய்வதால வணக்கமாக இருக்க முடியாது. அப்படி வணக்கமா மக்கள் அரபி இருக்கிறதால உங்களை ஏற்கிறாங்க, ஏமாத்துறாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் புகழ்றதானே? தமிழ்ல இருக்கிற ஒரு பாட்டை நான் சொல்றேன், நல்ல கருத்துள்ள பாடல், ரசூலுல்லாஹ் புகழக்கூடிய பாடல்லையும் வச்சுக்குவோம், ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த கருத்தை சொல்லக்கூடிய பாடல்லையும் வச்சுக்குவோம். இதை இந்த அஜரத்மார்கள் ஆளுங்கள் பள்ளிவாசல்கள் சொல்வார்களா? யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கறாங்க, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் படிக்கிறாங்களா இல்லையா? அவர்களை விட பிரமாதமாக நாங்க படிப்போம், எனக்கு படிக்க தெரியும். ஒரு காலத்துல நாங்க பயங்கர மோதுவோம் ஆட்கலாம். இது இல்லை, மார்க்கத்தில் இல்லை, நபிகள் பெருமானார் காட்டி தரவில்லை, இதனால் எந்த பிரயோஜனமும் மறுமையில் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து இது பயங்கரமான பாவம் என்பதை புரிந்துதான் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி மோழ்ந்த ஓதுறதுனால எங்களுக்கு என்ன நஷ்டம்? மோழ்ந்த ஓதிட்டு அவங்க தர பிரியாணி கறியை சாப்பிட்டு 100 ரூபாய் கையில வாங்கிட்டு போறது எங்களுக்கு எல்லாம் கசக்கவா போகுது? எங்களுக்கு ருசியா தானே இருக்கும். மறுமையில் அல்லாட்ட பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். இது அநியாய தப்புன்னு தெரியுது, நபிகள் பெருமானார் காட்டி தரலன்னு தெரியுது. ஏன் சில விஷயங்கள் குர்ஆன்ல இருந்து ஆதாரங்களை கேட்டாங்க, இதுக்கு ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்டாங்க, பதில் சொல்ல முடியல. ரைட், உண்மைதான், இதுக்கு ஆதாரம் இல்லை, நம்ம செய்த தப்பு தான் உணர்ந்தோம். இது போல நீங்களும் உணர வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த மோது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் திருமறை குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை, ஹதீஸை ஆதாரம் காட்ட வேண்டியதில்லை. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களிலேயே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த கேள்வியிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இதை வைத்துக் கொண்டு பெருமானாரை அவர்கள் புகழவில்லை, இதை ஒரு மாமனிதர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சும்மா வாயில சொல்றாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன சான்று தெரியுமா? ஏப்பா யா நபி ஸலாம் அலைக்கும் ஓதுறீங்கன்னு கேளுங்க. உதாரணத்துக்கு யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்றது என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? நபியே ஸலாம் அலைக்கும் அப்படி சொல்றது என்ன தப்புன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்படித்தான் நாங்க சொல்றோம். இத பல பாட்டுகள பல மெட்டுகள படிப்பாங்க. சும்மா பாடல் படித்துக் கொண்டிருப்பது, நல்ல ராகத்தில் படிக்கிறது, நல்ல கருத்தை ரசனையாக படிப்பது நம்ம தப்புன்னு சொல்லல. இபாதத்தாக வணக்கமாக செய்யறாங்களே அதைத்தான் நான் தப்புன்னு சொல்றேன். உதாரணமா இப்ப யா நபி ஸலாம் அலைக்கும் தப்புன்னு கேட்பாங்கல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்? யா நபி ஸலாம் அலைக்கும், யா நபி ஸலாம் அலைக்கும் எல்லாரும் அர்த்தம் உங்களுக்கே தெரியுது. நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இப்படி சொல்றது தப்பா? இன்னொன்னு தப்பு இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு ரைட் போல தெரியும். مثل حسنك ما رأينا قط يا وجه سرور يا نبي سلام عليكم. ஒரு பாட்டு, சினிமா பாட்டு, ரோஜா மலரே ராஜகுமாரின்னு ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? அந்த பாட்டு தான். அது இப்போ உள்ள பாட்டு கூட எடுக்கலாம். இப்போ ஒரு பிரபலமான சில பாட்டுலாம் வந்துட்டு இருக்க. அண்டங்காக்கா குண்டக்காரி ரண்டக 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 அதுல கூட போது இருக்கும். சல்லூதீனா பிஹி மாமி ரண்டக ரண்டக வரும். இது வெறும் பாட்டுங்களை நீங்க விளங்கணுங்க. இப்ப யா நபி ஸலாம் அலைக்கும் இருக்குல்ல, இப்ப நான் படிச்சேன், ரோஜா மலரே ராஜகுமாரி யா நபி ஸலாம் அலைக்கும் யா ரசூல் இப்படி படிச்சேனா நீங்க பக்தி சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறீங்க, அத பரக்கத்துன்னு நினைக்கிறீங்க, நன்மை நினைக்கிறீங்க. சலாம் சொல்றது பரக்கத்துன்னு நினைக்கிறீங்க. இந்த பாட்டு மூலமா உங்க வீட்டுல உட்காந்துட்டு உங்க மகனோ உங்க பிள்ளையாரோ
எங்க அத்தசலாமு அலைக்கும், எங்க அம்மசலாமு அலைக்கும், எங்க மாமனார் சலாம் அலைக்கும், எங்க மாமியார் சலாம் அலைக்கும் சொன்னா பத்தி சாமனை கொடுத்து வைப்பீங்களா? வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமரைக்கால் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அல்ல மாமனார் பதில் சொல்ல எங்க மர்மமான வலைக்கும் சலாம் சொல்ல போறாரா? சொன்ன கிறுக்கு நினைப்பு இவனுக்கு பிடிச்சிட்டு அதுக்கு பிடிச்சாச்சு 2 பேரும் ஒரு வருஷம் பார்த்து போகலாம்னு சொல்லுவீங்க. ஏன் சொல்றீங்க? இது ஒரு சலாம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், இந்த அஜத்வார்களுக்கு தெரியும், இதனால் ரசூலுல்லாஹ் புகழ் இல்லைன்னு தெரியும். பாட்டுல துவா செஞ்சு ஏத்துக்கிறீங்களா? ஒரு அஜர்த்து தொலை முடிச்ச சலாம் கொடுத்து முடிச்ச உடனே என்ன செய்யறாரு? பாட்டுல துவா கேட்க நல்லதானே, நல்ல கருத்தானே. பாட்டு துவா உதாரணத்து பாருங்க. அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலேன்னு ஒரு பாட்டு உண்டு. அருள்மேவும் ஆண்டவனே அன்புடைய காவலனே துணை தூயவன் அல்லாவே ஆண்டவன். இஸ்லாம் நல்ல கருத்துமாங்க. ஓகே, இது இந்த பாட்டுல ஆமீன் வரும். ஒரு அஜர்த்து என்ன செய்யறாரு? குர்ஆனை உயர்போலம் நெஞ்சில் வைத்து நித்தமர யாழ்ப்பாளாய் இருக்க மக்கள் சொல்ல வேண்டியதானே? இஸ்லாம் யாம்பாள நிலைக்கச் செய் அல்லாவே ஆமீன். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி காட்டிகமாம் வாழ தயபுரிவாய் அல்லாவே சொன்னாலும் வச்சுக்கிறேங்க. பின்னால ஆமீன் சொல்ல மட்டையை தூக்கி என்ன வச்சிருந்தாலும் லூசு பிடிச்சிருச்சா துவாவதாம நல்லது நீ சொல்ற நல்ல நல்ல கருத்துங்கிற ரசூலாட்ட கேட்கறது தமிழில் செய்தாலும் அரபியில் செய்தாலும் புராணம் விளங்குது. ஆனால் அரபியில் செய்யறாங்க பறக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறோம், அவர்கள் மகத்துவத்தை சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிதான் மகத்துவத்தை சொல்லணுமா? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி முன்மாதிரி மகத்துவத்தை சொல்லி தரணும். விஷயங்களை பார்த்து பேராச்சரியம். ஏன் பேராச்சரியம் தெரியுமா? நம்மளுடைய கேரக்டர், நம்முடைய மென்டாலிட்டி அந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டோம். அப்படி நாம் செய்வதற்கு நம்முடைய மனசு இடம் கொடுக்காது. நம்முடைய பெருமைகள் நம்மை தடுக்கும், நம்முடைய வரட்டுத்தனமான மரியாதை அதை தடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா நம்முடைய பெருமைகள் நம்மை தடுக்கும், நம்முடைய வரட்டுத்தனமான மரியாதை அதை தடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அபூபக்கரும் உமரும் வீதியில வெளியே வர்றாங்க தூங்காம. 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பண்ணாரம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க என்ன நேரம் வந்திருக்கீங்க, நீங்க என்ன நேரம் வந்திருக்கீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடுமையான பசி, தூக்கம் வரல. பசியில தூக்க முடியல. பசி ஓவரா இருந்தா தூக்கம் வராது. இல்ல வயத்தை கிழிச்சுனா எப்படி தூக்கம் வரும்? வயிறு உடைக்க தின்னா தனங்க தூக்கம் வரும். வயிறை கிள்ளுது, தூக்கம் வரல, அதான் வெளியே வந்தேன். அப்படியா? நானும் அதுக்கு வெளியே வந்தேங்கிறார் உமர். அபூபக்கர் சித்திக் நானும் அதுக்கு தான் வந்தேங்கிறார். இது என்னமோ சொல்லி வச்சு வந்த மாதிரி இருக்கு. தற்செயலான நிகழ்ச்சி. அப்படியா வாங்க, அப்படி நடந்து போவோம்னு போறாங்க 2 பேரும். ரசூலுல்லாஹ் நேரம் வெளியே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு வசதி பண்ணுவாங்க இஸ்லாத்தை சொல்றதுக்கு முன்னால? ரசூலுல்லாஹ்வுடைய பிசினஸ் திறமையை பார்த்துதான் ஹதீஜா பிராட்டியார் ரசூலுல்லாஹ்வுக்கு வாழ்க்கைப்பட்டார்கள். அவ்வளவு பிசினஸ் திறமைசாலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பிசினஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் தூக்கி சாப்பிடுவாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு அற்புதமான வியாபாரி நபிகள் நாயகம், திறமையான வியாபாரி. அவ்வளவு வசதி படைத்தவர்கள் இஸ்லாம் வந்த பிறகு எந்த கஷ்டப்பட்டாங்கிறத பாருங்க. என்னப்பா இன்னும் 2 பேர் வெளியே வர்றீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார சொல்லலாம், பசியின் கொடுமையால் தூக்கம் வரவில்லை யார சொல்லலாம், அதான் வெளியே வந்தோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் அதற்கு தான் வெளியே வந்தேன். நினைச்சு பார்க்க முடியுமான்னு. அது ஏன் அல்லாஹ் மீது சத்தியம் சொல்றாங்க? சும்மா சொல்லணும் வைங்க, நானும் அதுக்காக வெளியே வந்தேன்னா நம்மளுக்கு ஆறுதலுக்கு சொல்றாங்க போல இருக்கு. நம்ம பட்டே வந்திருக்கோம்ல, நீ கஷ்டமானு சொல்லிய தலைவலியா இருக்கு 2 நாள் தூங்கலன்னா நானும் 2 நாள் தூங்கல விடப்பா, இது எதுக்கு? உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு. அப்படி ஆறுதலுக்கு சொல்லல ரசூலுல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நானும் அதுக்கு தான், பொய்க்கு இல்ல, சும்மா ஆறுதலுக்கு இல்ல, வாஸ்தவமான பேச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு ஒரு பள்ளிவாசல் முத்தவல்லி இப்படி வருவாரான்னு யோசிச்சு பாருங்க. முத்தவல்லி வேண்டாம், சோத்துக்கு வழி இல்லாம சாப்பிட வழி இல்லாம தூக்க வரலன்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல ஒரு மனுஷனை பார்க்கணும். ஒரு மனுஷனை அவன் எவ்வளவு ஏழையா இருக்கட்டுமே, ரேஷன் கிடைக்கும், சாப்பாடு இல்லாதனால வெளியே சாப்பிடல, சோறு கிடைக்க மொசாறு பிச்சைக்காரனா இருக்கட்டுமே, நம்மளோட சாப்பிடுவாங்க, ரேஷன் அரிசியா கிடைச்சு போகும். அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு பிறகு வரக்கூடிய 2 ஜனாதிபதிகள் அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் 3 பேர் ராத்திரி 12 மணிக்கு வர்றாங்க. என்ன சாப்பாடு இல்ல, வெளியே வந்துட்டோம். இந்த சம்பவத்தை பார்க்கணும். எப்பேற்பட்ட புனிதமானவர்களாக இருந்திருப்பாங்க, சஹாபாக்கள் வாழ்ந்திருப்பாங்க. எப்படிப்பட்ட சஹாபாக்களை பெருமானார் கொண்டிருந்தார்கள், பெருமானார் எப்படி வாழ்ந்திருந்தா அந்த சஹாபாக்கள் இப்படி வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அத்தோடு பெருமானார் தன்னை சொல்லியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளும் தான் வெளியே வருவோம். நீங்க 12 மணிக்கு வெளியே வர்றீங்க, ஒரு அஜர்த்து 12 மணிக்கு வெளியே வர்றான்னு வைங்க, தூங்காம, என்ன அஜர்த்து இந்நேரம் 12 மணிக்கு வெளியே, இன்னைக்கு 2-3 வீட்டுல பாக்கியா உதவி ஒரு பிரியாணி சொல்லி சோறா தின்ட்டா நெஞ்சில நிக்குது, அதான் ஒரு சோடா வெளியே வரும். தின்னது ஜீரணிக்கவில்லை, நம்மளுக்கு ஓவரா தின்னதுனால நெஞ்செரிச்சல், நெஞ்சு கரிப்பு, தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல, தூக்கம் வர மாட்டேங்குது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. மலைக்கு மடுவுன்னு கூட சொல்ல முடியாது. அட மலைக்கு மடுவுனை ஓவரா சாப்பிட்டான், இவன் கம்மியா சாப்பிட்டா மலைக்கு மடுவுங்கிறான். ஓவரா சாப்பிட்டதுனால தூக்கம் வரல, சாப்பாடு இல்லைங்கிறதுனால தூக்கம் வரல. எங்க போய் சொல்றது? மஸ்ரிக்கு மகரிபம் வாங்கல, உதயத்திற்கும் அருமத்திற்குள்ள தூரம் அதை விட பயங்கரமானது. நினைச்சே பார்க்க இப்படிப்பட்ட நபிகள் நாயகம் சொல்ல எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அதுக்காக நீங்க பட்டணம் சாவன் நான் சொல்லல. இந்த மாதிரி ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்து நபிகள் பெருமானார் எப்படி மக்களாக வாழ்ந்தார், அவர் நினைச்சிருந்தா எத்தனை கோடி கோடியா வாழ்ந்திருக்கலாம், எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்க முடியும், எவ்வளவு பலரோகமாக இருந்திருக்க முடியும். அவர் எதை சொன்னாலும் கொடுப்பதற்கு அந்த மக்கள் தயார். சொத்தமுள்ள இணைத்தா காலங்களோட கொட்டிடுவாங்க சஹாபாக்கள். கேட்கலையே, வெளியே சொல்லலையே, 2 நாள் சாப்பிடுங்கிற சொல்லலையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பேச்சு கூட மறைமுகமாக கூட சொல்லலையே. 2 நாள் தொடர்ந்து அடுப்பறிந்ததில்லை ரசூலுல்லாஹி வீட்டில். மாரஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்ஹல்லல் கத்து, பெருமானார் தங்கள் வாழ்க்கையில் சல்லடையை பார்த்ததில்லையா, சலிப்ப. ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க ஆயிஷா, அந்த அளவுக்கு ஏழ்மை, சலிப்பு பார்க்காம இருக்க மாட்டாங்க. அது சலிப்பு தேவைப்படலை எங்க வீட்டுக்கு. ஏன்? ஒரு மாவு குறைச்சு ரொட்டி சொல்றான்னு சொன்னா சலிச்சா 10 ரொட்டி வர இடத்துல 7 ரொட்டி தான் வரும். அப்படியே உண்மையோட சேர்த்து ரொட்டியை போட்டா கூட 2 ரொட்டி வரும், அது கூட 2 நாளைக்கு ஓடும். இப்படி சலிப்பை பார்க்காதவர்கள் நபிகள் கிட்டே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு எங்கள் ஏழ்மை என்பது ஆயிஷா தான் யார் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கம்மா, இதெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லணுமா? இவ்வளவு குணம், இவ்வளவு வசதி, அதாவது வசதியே இல்லை, வாய்ப்பே இல்லை, அதனால என்னன்னு சொல்ல, வாய்ப்பு இருந்தது, நினைச்சா சாப்பிட முடியும், நினைச்சா வாங்க முடியும், கவர்மெண்ட் காசு யாரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்களை கேட்ட கொட்ட தயாரா இருந்தாங்க, முடித்திருந்தும் கூட செய்யாமல் இருந்தார்கள். இப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாங்களா? இப்படி எல்லாம் நம்மளால வாழ முடியுதா? இதெல்லாம் மக்கள் ரசூலுல்லாஹ் புகழ் மாமனிதன் எதை நினைக்கிற? இந்த மாதிரி மௌலூத் வாத்தியா ஓர நீ மாமனிதன் நினைச்சு பாரு. ஒரு முஸ்லீம் எல்லா விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் உருவம் பார்க்கணும். உலகம் உள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு முஸ்லீம் கேட்கப்படுது, ஏங்க நீங்க கரெக்டா காலையில் 5 மணிக்கு தொழுவீங்க, என்ன காரணம்? எங்க நபி சொன்னார். ஏன் தாடி வச்சிருக்கீங்க? எங்க நபி சொன்னாரு. ஏன் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க? எங்க நபி தடுத்திருக்காரு. ஏன் புறமேச நபி தடுத்திருக்காரு. ஏன் வட்டி வாங்க நபி தடுத்திருக்காரு. ஒவ்வொன்னா கேட்கிறேன், நபி சொன்னார், நபி சொன்னார், நபி சொன்னார், இப்படி பதில் எடுத்துமா பாக்குறேன். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, எந்த ஒரு கேள்விக்கும் நபி சொன்னார், நபி சொன்னார், நபி சொன்னார், எங்க நபி இப்படிதான் சொல்லிருக்காரு, எங்க நபி சொல்லி பாருங்க, நம்ம பார்ப்போம். அது யாரப்போ உங்க நபி காண, உங்க நபி யாரு? அப்படி ஒரு வாழ்க்கையை சொல்லி தந்தது யாரு? இவ்வளவு எதுக்கு எடுத்தாலும் நபி சொன்னார், நபி சொன்னார். எச்சிக்கு பிறகு எங்க நபி இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஒண்ணுக்கு போனா இப்படிதான் ஒண்ணுக்கு போன இருக்காரு, கழுத சொல்லியிருக்காரு.
தொலை சொல்லிருக்காரு, ஒரு இப்படி சுத்தம் பண்ண சொல்லிருக்காரு, சாப்பிடும் இப்படி சாப்பிட்டு இருக்காரு. முஸ்லீம்கிட்ட அது இல்லையே. நம்மள சாதாரண ஒரு சலான் சொல்றது கூட முஸ்லீம்கிட்ட இல்லையே. குழந்தை கூட நீங்க டாட்டா பைப்பில் சொல்லிக் கொடுக்கீங்க. எந்த குழந்தைக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல தெரியுமா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்க? 2 வயசு 1 வயசு எல்கேஜி யூகேஜி என்ன டாட்டா சொல்லு, பை சொல்லு. யாராவது ஒரு தாடியை வந்து அஜத்து பார்த்துட்டா அஜத்து பார்த்து சலான் சொல்லு, அஜத்து வந்தா அப்ப அந்த பிள்ளை பேப்பர்னு முழிக்கும். சொல்லி கொடுத்ததுன்னு தெரியும். சலான் சொல்லுமா முழிக்கும். அப்படின்னா டாட்டா, நீ சலான் சத்தம் கூட அது டாட்டான்னு சொல்லும். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த அஜர்த் ஆலிம்சா இருந்தா தான் இந்த மாதிரி வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்து சலாம் சொன்னதாக சம்பவம் பாக்குறோமே. உங்க பிள்ளைகளுக்கு சலாம், உங்க வீடுகளுக்கு நீங்க சலாம் சொல்றீங்களா? யாராவது இங்க இருக்கிற பெண்கள் நீங்க தாய்மார்கள் வச்சு உங்க புருஷனுக்கு சலாம் சொல்றீங்களா? வீட்டுக்குள்ள புருஷனை பார்க்கல அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹின்னு சொல்லிருக்கலாம். நீங்க அதான் உங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரா? வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹின்னு சொன்னா சிரிப்பிய. ஏன் அமல் அப்படி ஒரு பழக்கம் இல்ல. இஸ்லாமிய மரபு உங்கள்கிட்ட இல்ல. இஸ்லாமிய வழிமுறைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தது நம்மள்ட்ட இல்ல. எவ்வளவு அழகான முகமது அது. உலகத்துல குட் நைட்டுங்கிறான், குட் ஆஃப்டர்நூன்ங்கிறான், வணக்கங்கிறான். இதெல்லாம் ஒத்து வருமா கேட்கிறேன். குட் நைட்னு சொல்றான். எல்லா இடத்துல குட் நைட் ஒத்து வருமா? ஒரு வீடு தீபத்தி எரியுது, வட்டமா குட் நைட். அதை போடா வயிற்று வச்சுல குட் நைட் சொல்றான். ஒரு வீட்டு மையத்து வீடு குட் நைட் வைக்கணும், எங்க அப்பா செத்துக்காங்க குட் நைட்டா அப்படின்னு கேட்பான். சலாம் சொல்லிப்பாரு. அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். ஒரு மையத்து வீடா அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டும். அட வீடு தீபத்தி எரிதா அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுங்க. கல்யாண வீடு அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டும். கர்மாதி அல்லாஹ்வுடைய சொல்லி பாருங்களேன். எல்லா இடத்திலும் பொருந்தக்கூடிய அல்லாஹ்வுடைய கிருபை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை அது. நாம நம் மனை மக்களுக்கு சொல்றது இல்ல. வைதா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிக்கிறாங்க. நீங்க என்னமோ சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் ஸையத் நபியை படிச்சா பரக்கத்துன்னு நினைக்கிறீங்க. யா நபி சலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சலாம் சொல்லு, உன் மனைவிக்கு சலாம் சொல்லு. கொஞ்ச நாளைக்கு சிரிப்பா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்டா சொன்னா பழக்கத்தை சரியா வந்துடும். இப்ப திடீர்னு உங்க வீட்டுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னா நீங்க என்ன செய்ய? என்னடா மொத்தா திடீர்னு சலாம் எல்லாரும் பாரு ஆரம்பத்தில். ஏன் இஸ்லாமிய மரபு இல்ல, பழக்கம் இல்ல. உங்க டை பாப்பானா தான் உங்களுக்கு தெரியுது. ஹாய் போய் அப்படிங்கணும். அதனால சூப்பர் நினைக்கிறீங்க நீங்க. நபிகள் நாயகம் இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்க சொல்லிக் கொடுத்து பாருங்க பாப்போம். இந்த மாதிரி நபிகள் பெருமானுடைய இந்த சுன்னத்தான மிகச் சாதாரணமான சுன்னத்துகள் இது. இதற்காக பெரிய கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நீங்க செய்யக்கூடிய ஒரு அமல் அல்ல. சாதாரணமா அஸ்ஸலாமு அலைக்கும் சஹாபத்து நாங்க ரசூல் உங்களுக்குள் பிரியத்தை ஏற்படுத்த வேண்டுமா? அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் எல்லாருக்கும் சொல்லு. இறைவனுடைய கிருபை உனக்கு கிடைக்கட்டும். ஒரு நாளைக்கு 1000 தடவை நீ சலாம் சொல்லி 1000 துவா செஞ்சாங்க. வேற என்ன துவா, வேற என்ன ஃபாத்தியா ஓதுறதுங்கற? அட ஒரு நாளைக்கு நீ 1000 பேரை சந்திக்கிறியா? 100 பேரை சந்திக்கிறியா? 10 வாட்டி வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள போறியா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. உன் பொண்டாட்டிக்கு 10 துவா செஞ்சிட்டிய, உன் புருஷனுக்கு 10 துவா செஞ்சிட்டீங்களே, உன் பிள்ளைக்கு 10 துவா செஞ்சிட்டீங்களே, வேற என்ன துவாங்கற? சலாம்ங்கிறது துவா தானங்க. இவங்க துவான்னு சொன்னாலே இப்படி அஜர்த்தினும் ஆமீன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கையை தூக்குறான்னு துவா நினைக்கிறா? சலாத்து சலாம்ங்கிறது துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொன்னால் ஒரு மனிதன் 30 நன்மைகளை அடைந்து விட்டான். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கே கிடையாது. 30 நன்மைங்கிற நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்? உலகத்துல இல்ல. 30ங்கிறது உலகத்துல இருக்கணும். மறுமையில சொன்ன நம்பிக்கை வரல. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இந்த நபியிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எவன் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறானோ அவனுக்கு. அப்ப உங்களுக்கே நம்பிக்கை வரலன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி முன்மாதிரி இருக்க முடியும்? அட நீ ஈமான் கொண்டிருந்தால், அல்லாஹ்வை ஏற்றிருந்தால், இந்த நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்பி இருந்தால் அவரிடத்தில் முன்மாதிரி இருக்குது. அவர் சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உனக்கு 30 நன்மை. யா நபி ஸலாம் அலைக்கும் சொல்லி 2 நன்மைன்னு சொல்லல. உன் சகோதரனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, மனைவி மக்களை பார்த்து சொல்லு, பிள்ளைகளை பார்த்து சொல்லு, வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது சொல்லு. 30 நன்மை. ஒரு நாளைக்கு எத்தனை நன்மை சம்பாதிக்கணும்? இந்த 30 நன்மைக்கு பதிலா 30 ரூபான்னு வச்சு பாருங்க. 30 ரூபான்னு வச்சு பாருங்க. அப்ப போயிட்டு இருக்கும். யார் ஒருவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு என்று சொல்லுகிறாரோ அவர் இந்த வாசகங்கள் நின்னுங்க. ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா 30 நன்மை. 30 ரூபா. என்ன செய்வோமா? அசைவோமா? எத்தனை விஷயத்தை கேள்விப்படுறோம். ஜும்மாவுக்கு முதலில் யார் செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை. மாடு குரு, அதுக்கடுத்து மாடு, அதுக்கடுத்து ஆடு, அதுக்கடுத்து கோழி, அதுக்கடுத்து கோழி முட்டை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பிய. ஆனால் ஜும்மா கூட்டம் வர்றதில்லை. ஏன்? உலகத்துல இல்லையே, மறுமையில தானே. உலகத்துல இருக்கிற வச்சுக்கோ ஒரு பேச்சு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இந்த நபியை முன்மாதிரியை கொண்டு முழுமையாக நம்பிக்கை செயல்பட்டு இருப்பாங்க.
இம்மையில கொடுத்து பாப்போமே. இன்னைக்கு பள்ளிவாசல ஒரு 100 ஒட்டகை கட்டி போட்டிருக்கு. யார் ஜும்மாக்கு முதலில் வருகிறார்களோ அவர்களெல்லாம் ஜும்மா முடிச்சுட்டு போகும்போது இந்த ஒட்டையை ஒத்துட்டு போயிடலாம்னு வச்சுக்கிடுங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஜும்மா தொட்டு ஒரு ஆள் எந்திக்கவே மாட்டார். என்னங்க எந்திக்கலையே, அடுக்க வர ஜும்மா இன்னொரு ஒட்டகை வாங்கணும்ல. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. முதல் சப்பல நின்னா 7 மடங்கு நன்மை, 8 மடங்கு நன்மை. 2வது சப்பல எப்படி இருக்கு உலகத்தில் சொல்லிப்பாரு. முதல் சப்பல நின்னா பிரியாணி, 2வது சப்பல நின்னா குஸ்கா, 3வது சப்பல நின்னா சாதாரண சோறுன்னு வச்சு பாருங்க. சுபுக்கு வரவங்களுக்கு பிரியாணி போட்டு 100 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு வச்சு பாருங்க. எல்லா பள்ளிவாசலும் குத்து வெட்டாத கிடக்கும், குத்து வெட்டுவாங்க கிடக்கும். அங்க என்ன 2 பேரும் வெட்டி போடுறாங்க, பிரியாணி வெட்டு, இங்க குஸ்கா குத்து விழுந்திருக்கு. இதான் நடக்கும். ஏன் இம்மையில் கொடுத்தாலும் எஃபெக்ட் இருக்குங்க. அட இம்மையில 30 ரசூலுல்லாஹ், மறுமையில 30 நன்மைங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரிய மாட்டேங்குது? இம்மையில சொல்லி பாருங்க. 30 ரூபாய் ஒரு நாளைக்கு விடுவோமா? நம்ம வாலண்டியா நாமளா போவோம், வெளியே இறங்குவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுங்க 30, அடுத்த யார் வாங்க வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் விடுவோமா? நம்ம சஹாபாக்கள் இந்த வார்த்தையை நம்பினார்கள், மறுமையில் கிடைக்கும் என்பதை முழுமையாக நம்பினார்கள், செயல்பட்டார்கள். இந்த உலகத்தில் நம்புறான், இங்க கிடைக்கணும்னு நினைக்கிறான். அப்படியே சலாம் சொல்றாங்க, ஒரு அஜர்த்தா இருந்தா சலாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆலிம் சாவா மார்சாவா நானே பாருங்க, ஒரு ஆளுக்கு போன் பண்றேன். போன் பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன் போன்ல. அவர் வலைக்கும் சலாம். திருப்பி அவர் என்ன கேட்காரு, யாருங்க பேசுறது? நான் தான் அப்துல் ரஹ்மான் பேசுறேன். அப்துல் ரஹ்மான் பேசுறேன், அஸ்ஸலாமு அலைக்கும். ஐயா நான் சலாம் சொல்லியாச்சு. அப்ப நீ பதில் அப்ப என்ன ஒரு 7 வருஷம் இந்த மாதிரி பயான் ஏன் தாடி கீடி நம்ம இந்த மூட்டிகத்தை உடைக்கணியா? மறுமையில நீ யாருக்கு சலாம் சொன்னா நல்லா பார்க்க மாட்டான். நீ சொன்ன ஆளு பெருந்தாடியா சின்ன தாடியா, தாடி இருந்ததா இல்லையா, இப்படியா பார்ப்பான். சலாம் சொன்னியா, அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி ஓகேயா, நன்மை போடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு சலாம் சொல்றாரு. சலாமுன் அலைக்க, உங்கள் மீது சாந்தி உண்டா, சொன்னவருக்கு நன்மை உண்டு. ஆனா உங்களுக்கு ஒரு பதிலே சொல்லலன்னு வச்சுக்கோங்க, நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து சொல்றீங்க, உனக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, உனக்கு 30 நன்மையா அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. அப்படி ஒரு வலிமை நபிகள் பெருமானார் காட்டி தராங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முஸ்தீப் எடுத்து கஷ்டப்பட்டா நீங்க நாமளே செய்ய போறீங்க. மிக சாதாரணமாக செய்யக்கூடிய அமல்கள். நபிகள் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறுகள் நீங்க சில குறிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க என்னமோ இந்த குறிப்பிட்ட இந்த வணக்க வழிபாடு சொல்லித்தான் வந்தாங்க. இது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒரு சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட அந்த சம்பவத்தை புகார்ல ஒரு சஹாபி சொல்லியே அறிவிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை பந்தயம் நடத்தினார்கள். ஒரு சஹாபி இருக்கிறார். ஒட்டக பந்தயம் நடத்தினார்கள். மா தும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் ஹைல், குதிரை பந்தயம் ரசூலுல்லாஹ் நடத்தினாங்களாம். ஓ குந்து ஃபீமன் நஜ்ரா, நானும் அந்த ஒட்டக பந்தயத்தில் கலந்திருக்கேன்னு ஒரு சஹாபி சொல்றாரு. ஏன் இதை சொல்லணும்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் சாதாரண 10 பேர் உட்கார்ந்து ஒட்டக பந்தயம் நடத்துவாங்களாம். ரசூலுல்லாஹ் யார் ஜெயிக்கா பார்ப்போமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் பாப்பா யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். எப்படி மக்களோட மக்களா இருந்தா இந்த மென்டாலிட்டி வரும். நம்ம இந்த அஜர்த்தா இருந்தா பாத்தியா இது கூட ஒரு பாத்தியா தான் வருவான். அஜர்த் பாத்தியா ஓடி சொல்லி அல் ஃபாத்திஹான்னு நீ சைக்கிள் ஓட்டுவோம், அவர் ஓட்ட மாட்டாரு. அல் ஃபாத்திஹா அப்படி மாதிரி ஓடுவோம், அதுல கூட பாத்தியா தான் பண்ணுவாங்க. நபிகள் பெருமானார் பிராக்டிக்கலாக செயல்படுத்தி காட்டுகிறார். சில விஷயத்தை எடுத்தா நமக்கும் அவர்களுக்கும் மலைக்கும் மனுவுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் உணரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க, சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வலது பக்கத்துல பெரிய பெரிய வலது பக்கத்துல ஒரு கிராமவாசி உட்கார்ந்து இருக்காரு. இடது பக்கத்துல பெரும் சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக், உமர் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள், பெரிய பல காலமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வலது பக்கத்துல இருக்க கிராமவாசி அப்ப புதுசா இஸ்லாத்துல வந்தவர், யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு குடிபானத்தை குடிக்கிறாங்க, ஒரு பால் குடிக்கிறாங்கன்னு வைங்களேன், லபன் பாலை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு மீதம் பாதி இருக்குது.
மிச்சம் இருந்தா யார்ட்டையாவது கொடுப்பாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆளுக்கு தானே கொடுக்க முடியும், கொஞ்சம் இருந்தா. ரசூலா வலது பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கொடுக்க போறாங்க. உமர் சொல்றாரு, யார சொல்லலாம், ஆத்தி அபூபக்கர் இருக்க, உங்க கையில இருக்க மிச்சப்பால அபூபக்கர்ட்ட கொடுங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? வலது பக்கத்தில் இருக்க கிராமவாசி கொடுத்தா நம்மள இவர் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம சொல்லத்தானே செய்வோம். ஒரு பையன் டீ கொண்டு வர்றான், ஒரு டீ தான் இருக்கு தெரியுது, நம்ம என்ன செய்வோம், வெடுக்க நம்ம யார்ட்டையும் கொடுத்த கூடாது, பெரிய அஜெக்ட் பெரிய சட்டை கொடுறான் அப்படி சொல்லுவோம். ஏன்? ஒண்ணுதானே இருக்கு. இந்த மாதிரி ஒரு மதிப்பை விரும்பி மனிதன் நினைக்கிறதான். உமர் அது மாதிரி நினைக்கிறார். யார சொல்லுவாங்க, கையில இருக்க பால அபூபக்கர்ட்ட கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமவாசிட்ட நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. கிராமவாசிகள் சொல்லிட்டு சொல்றாங்க, அல் ஐமன் பல் ஐமன், வலதுக்கு தான் முதலிடம், வலதுதான். வலதுக்கு முதலிடம் நான் சொல்லிட்டு ஒரு பெரிய சாபி இருந்தா சட்டம் மாறிடுமா? அட அபூபக்கர் சித்திக் எனக்கு உயிரை விட மேலானவர், என் ஃப்ரெண்ட், அது சந்தேகம் கிடையாது. என் மேல நேசம் உள்ளவர், அவருக்கு நான் உயிரை கொடுப்பேன், அது வேற சமாச்சாரம். வலதில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் ஒரு முறையை கற்று வந்திருக்கேன். அப்ப கிராமவாசிகள் மனுஷனா தெரியலையா உங்களுக்கு? அவர் நம்மளை போல மனுஷன் தானே, எப்படி மரியாதையை காட்டுறாங்க பாருங்க. அவர் கொடுக்க வேண்டிய ஒழுக்க இதை பார்க்கிறான்னு மாற்று மதத்தவர் பார்க்கிறான், ஆச்சரியப்பட மாட்டான். ஏன்னா எவ்வளவு பெரிய முக்கியமான ஆளு, மிகச்சார பக்கத்தில் இருக்க ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது போல இன்னொரு சம்பவம் நடக்குது. வலது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருக்கான், சின்ன பையன், ஒரு 7 வயசு பையன். இடது பக்கத்தில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் அதின்தலி ஃபாத்தித் ஹவுலாய், தம்பி வலது பக்கத்தில் இருக்க ஓண்ட தான் இதை தரணும், நீ அனுமதிச்சு நான் ஓண்ட அனுமதி கேட்கிறேன். இடது பக்கத்தில் இருக்க பெரிய ஆள்கிட்ட கொடுக்கட்டா? அனுமதி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். லா ஊதிரு பி மஸீமின் கே அரபி பி நஸீபின் கே ரசூலுல்லாஹ் அஹதன், நான் அனுமதிக்க மாட்டேன் யார சொல்லலாம். வலது பக்கம் தானே, நான் வலது பக்கம் இருக்கேன்ல, எனக்கு தான் வேணுங்கிறாங்க சின்ன பையன். 7 வயசு பையன் சொல்ற ரசூலா கேட்கிறேன், சின்ன பையன் பெரிய ஆள்கிட்ட கொடுக்கட்டான்னு கேட்கறாங்க ரசூலா. அதெல்லாம் கொடுக்க கூடாது, என்ன தானே யார சொல்லா அப்படிங்கிறாங்க. அந்த பையன் சொல்றாரு, ஃபதல்லஹு ஃபீ யதிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்தாப்பா நீயே குடி. உலகத்தில் நடக்குமா இது மாதிரி? ஃபார்மாலிட்டிக்கா கேட்டாங்க ரசூலா, உண்மையிலேயே கேட்கிறாங்க. அந்த பையனால் விட்டு கொடுக்கிறாரா? கேட்டாங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்து பாருங்களேன். ஒரு அஜர், பெரிய அஜர்த்து உட்கார்ந்துருக்காரு, இந்த பக்கம் ஒரு பையன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். அந்த பையன் போய், தம்பி அஜர்த்துல முதல்ல கொடுக்கட்டா அப்படி கேட்டு பாருங்களேன். அவன் என்ன செய்யறான், கேட்ட தாங்கிறான். நீங்க என்ன செய்ய, போடா சும்மா கேட்டா அஜர்த்து நீங்க குடிங்க, நம்ம கொடுப்போம், நடிப்போம், வரட்டுக்கு விடுவோம். நம்ம அப்படி கொடுத்தாலும் அஜர்த்து விடுவாரா? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. சின்ன பையனும் பாட கொடுங்க, நான் பண்ண கண்ணுல தெரியலையா நான் இருக்குது, இது குறிப்பிட்டு போயிடுவார. ஒரு சாதாரண ஒரு அஜர்த்து, ஒரு ஆலிம்சா, ஒரு புத்தவல்லி, ஒரு தலைவர் என்ன போக்கு போறான்? உலகமே பின்பற்றணும் ரசூலுல்லாஹ்ங்கறாங்க. உலகமே அவர்தான். நம்ம அர்சல்நாக்கில்லா காஃபத்தல் நாஸி பஷீரன் வநதீரா, முழு மனித சமுதாயத்திற்கும் இவர்தான் தூதர். நற்செய்தி சொல்பவரும் நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதற்கும் மொத்த உலகத்துக்கும், மொத்த உலகம் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி இவர்தான் தாங்க. முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த முகமது தான் தூதராமா. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுக்கா தூதரா வந்தாங்க? முஸ்லிம்களுக்கா நபி? ரசூலுல்லாஹ் முழு மனித சமுதாயத்திற்கும் தூதர். அவரை தூதர் என்று ஒத்துக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள், அவ்வளவுதான். ஏதோ முஸ்லிம்களுக்கு தூதரா வரல, முஸ்லிம்களுக்கு நபியா வரல, முஸ்லிம்களுக்கு மட்டும் முன்மாதிரியா வரல, மொத்த மனித சமுதாயம், உலகம் முழுக்கும், உலகம் அழியும் வரை தூதர் இவர்தான். அதை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டார்கள், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள, அந்த வித்தியாசமே தவிர முஸ்லிம்களுக்கு என்று பெருமானார் வரலையே. ரசூலுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து பாருங்க, நம்ம எவ்வளவு வித்தியாசத்தில் இருக்கோம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் ரசூலுடைய புகழ்னு சொன்னா சும்மா பாட்டு படிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சுன்னத்தை நீங்க செய்து பாருங்க. ஒரு நாளைக்கு இந்த சலாம் சொல்ற சுன்னத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க, சலாம் சொல்ற சுன்னத்தை நீங்க எடுத்துங்க, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆயிரக்கணக்கான நன்மை. ஒரு நாளைக்கு 100 சலாம் சொன்னா எங்க போயிரும் பாருங்க. ஒரு நாளைக்கு 100 சுப்ஹானல்லாஹ் சொன்னா எங்க போய் நிக்கும்? 100 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க, 100 அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. தன் மகன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குது, அத்தாட்ட யார சொல்ல பள்ளிவாசல்ல இருந்து எனக்கு ஏதாவது உதவி தாங்க அப்படின்னு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அலா அதுல்லுக்கும் அலா கைரும் மிம்மா சால்துமானி, மகளே நீ இந்த மாதிரி பள்ளியில இருந்து ஏதோ உதவி கேட்கிற, ஏதோ ஒரு ஆள் வேணும்னு கேட்கிற, இதை விட பெஸ்டா நான் உனக்கு ஒண்ணு சொல்லி தரட்டா? என்ன சொல்லணும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லு, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லு. மகளுக்கு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மகளுக்கும் மருமகனுக்கும் உங்கள் இருவருக்கும் நான் கற்றுத் தருகிறேன். மகளை பார்த்து
மருமகனை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் இருவருக்கும் நான் ஒன்றை சொல்கிறேன், அழகான ஒன்றை சொல்றேன். இந்த மாதிரி பள்ளிவாசல் இருந்து உதவி வேணும்னு நினைக்காத, ஏதாவது காசு பணம் வேணும்னா எதிர்பார்க்காத. அதை விட பெஸ்ட் உனக்கு வேணுமா, சுப்ஹானல்லாஹ் 33 தரம் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹ் அக்பர் 34 தரம் சொல்லு. இது இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்க இருக்கிற பெரும் சம்பளத்தை விட உயர்ந்தது, பெரும் பணத்தை விட உயர்ந்ததுன்னு தன் மகளுக்கும் மருமகனுக்கும் சொல்லி தந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைகிட்ட சொன்னா கூட ஏத்துக்கிறாரு. அவங்க மகன் உங்க அத்தாட போய் நீங்க சொல்றீங்க, அத்தா இந்த பெருநா வந்து சொன்னா கனடிக்கு ஹோண்டா வாங்கி கொடுக்குறீங்க, பைக் வாங்கி கொடுக்க சொன்னீங்க மச்சானுக்கு, கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆச்சு, அந்த பைக் எப்படி தரப்போறீங்க நீங்க கேட்டு பாருங்க உங்க அத்தாட்ட. உங்க அத்தா சொல்றாரு, பைக் தானம்மா, அதை விட பெஸ்டா ஒண்ணு சொல்லட்டா 50 சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு உங்க அத்தா. அம்மாட்ட போய் என்னமா அத்தாக்கு என்ன ஆச்சுமா திடீர்னு இப்படி சொல்றாரு, அவர் என்னமோ மெண்டல் ஆயிட்டார், நான் புடலாட்டம் இப்படிதான் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ் சொல்றாரு. அம்மாவை கிண்டல் பண்ணும். மனைவி ஏத்துக்கிட மாட்டான், மகன் ஏத்துக்கிட மாட்டான், அண்ணன் தம்பி ஏத்துக்கிட மாட்டான். தாம் மகளுக்கும் மருமகனுக்கும், மகளுக்கு மட்டும் மருமகனுக்கு நீங்க சொல்லுவீங்களா, மகளுக்கு கூட சொல்லுவீங்க. மருமகன் போய் மருமகனே உங்களுக்கு நான் ஒரு செயின் வாங்கி போடுறேன்னு சொன்னேன், அதுக்கு போல தினசரி 100 நாள் 100 லாயிலா இல்ல சொல்லுங்க மருமகன் அப்படி சொல்லி பாருங்க. மருமகன் மெண்டலான உங்க அப்பா என்ன மெண்டலாடி லாயிலா சொல்றேன் எங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு தாம் மகளுக்கும் மருமகனுக்கும் பெருமானார் சொன்னார், உங்களுக்கு இதை விட பெஸ்டாக சொல்லித் தருகிறேன், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு இன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத சொல்லு, இத ஓதுன சொல்லல, யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இன்ன பைத்திரந்த சாக்கினும் சொல்லல, யா குத்துபா சொல்லல. அது என்ன அர்த்தங்கிறது இரண்டாவது, ரசூலுல்லாஹ் சொல்லல. சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருந்தாங்க சொல்லு, ஸலாம் சொல்லி தந்தாங்க சொல்லு, திக்ர் சொல்ல சொன்னாங்க சொல்லு, குர்ஆன் ஓதுங்கள் ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆன ஓது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, மறுமையில் உனக்கு சிபாரிசு பண்ணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு பிரியமான மறுமையில் அதிகமான நன்மையை தரக்கூடிய சொல்வதற்கு லேசான சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் சொல்லு. வணக்க வழிபாடை உலக ஆசையை காட்டாமல் மறுமையில் பெருமை சேர்க்கும், உலகத்தில் உனக்கு லாபம் வேண்டுமானால் உழைச்சு சம்பாதி, உலகத்தில் பெருமையா நடமாடாத. நீ என்னதான் அந்தஸ்து அடைந்தால் நீனும் மனுஷன் அவனும் மனுஷன். நான் எவ்வளவு பெரிய தூதா இருந்தாலும் தூதருங்கிற மென்டாலிட்டி பெருமாள் ரசூலுல்லாஹ்க்கு வந்ததில்லை. இவ்வளவு பண்பாக அன்பாக நேசமாக மக்களோட மக்களாக நடந்த ரசூலுல்லாஹ் கூட லா தம்சி பில்லாலி மர்ஹா இன்னக்கலன் தஹரிகலர்ல வல தபலகல் ஜிபால தூலாங்கறாங்க. நபியே அகந்தை கொள்ளாதே, பெருமையாக நடக்காதே, இந்த பூமியை மலையின் உச்சி அளவுக்கு கிழித்து விட முடியாது நபியங்கறான். பெருமையை நினைச்சு கூட பார்க்காத ரசூலுல்லாஹ், நினைச்சு பார்க்காத ஆளை கூப்பிட்டு பெருமையா நடக்கானே அர்த்தம். மத்தவெல்லாம் மூச்சு விடலாமாங்கிறான், நினைச்சு பார்க்க முடியுமா? இப்பேற்பட்ட பெருமையை ஒழித்து அகம்பாவத்தை அகற்றி மனித நேயத்தை வளர்த்து வணக்க வழிபாடு என்றால் இதுதான், பண்பு என்றால் இதுதான் என்று சொல்லி தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தனாலதான் இன்னக்கல் அலா குல்கின் அதீம், இந்த நபியிடத்தில் அழகியவர் ஒரு உன்னதமான குணத்தை உடையவர், இவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான். ஆக முன்மாதிரி ஏதோ வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அமலிலும் ஒரு 8 எடுத்து வைத்தால் கூட படுப்பதில் எழுந்திருப்பதில், படுக்கும் பொழுது என்ன, எழுந்திருக்கும் பொழுது என்ன, தும்மும் பொழுது என்ன, கொட்டாயும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வரிக்கு வரி வினாடிக்கு வினாடி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கிறார் அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லித் தந்தனால நபிகள் பெருமானார் மாமனிதராக மேன்மை மிக்கவராக உலகத்திற்கே தூதராக உலகம் அழியும் வரை அழிந்த பிறகும் உயர்ந்த மனிதராக திகழ்கிறார். அப்படி திகழ்வதைத்தான் அல்லாஹ் ஜல்லல்லாஹு திருமறை குர்ஆன்ல உயர்ந்த இவரை நீங்கள் பின்பற்றுங்கள், இவருடைய உங்களுடைய நேசம் அல்லாஹ் வந்து அடைய வேண்டுமென்றாலும் அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களை வந்து அடைய வேண்டுமானாலும் இரண்டிற்கும் வழி, நான் உங்களை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை நேசியுங்கள், இவ்விரண்டிற்கும் ஒரே வழி நபிகள் பெருமானை பின்பற்றுவது, அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்லல்லாஹு சொல்லி காட்டுறான். அதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையில் நீங்கள் பெருமானாரை மதித்தால், மாமனிதன் என்று நினைத்தால், உயர்ந்த குணமுடையவர் என்று நினைத்தால், நம் உயிரை விட மேலானவர் என்று நினைத்தால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர், நம் உயிரை விட மேலானவர் என்று நீங்கள் நினைத்தால், அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமானால், உங்கள் நேசம் அல்லாஹ் போய் சேர வேண்டுமானால், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நபிகள் பெருமானார் என்ன செய்தார், ரசூலுல்லாஹ் இதுக்கு எப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற்று நம் பேசுவது நம் நேசம் அல்லாஹ் போய் அடைய அந்த அல்லாஹ் உதவி செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah